நீ டெய்லியும் இந்த விவசாய வேலை பார்த்துக்கிட்டே இருக்கியே, உனக்கு சலிக்கவே சலிக்காதாம்மா? எனக்கு என்னம்மா சலிப்பு வருது? நம்ம காடு நம்ம தோட்டம், இது நமக்கு பின்னாடி வளர்த்த புல்லு தாம்மா இதெல்லாம். எனக்கு என்னைக்கு சலிக்கவே மாட்டேன். சலிக்காம எந்த வேலையாக இருந்தாலும் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நான் எனக்கு சலிச்சோம்னா கடவுள் அளந்த நமக்கு பூமி இது. அந்நாடு அளக்கிற அளவை இந்நாடுக்கு இன்னபடி அளந்துருப்பாரு, ஏட்டில் எழுதி வச்சிருப்பாரு. நெத்தி தண்ணி நிலத்துல விழுகும் தண்ணி பாடுபடுத்தாம நமக்கு லவிக்கும் 10 ரூபா நமக்கு கிடைக்கிறது. நமக்கு கடவுள் படி அளந்துருப்பாரு. போனாலும் வேலைக்கே போனாலும் நம்ம ஒரு நேரம் நம்ம தோட்டத்தில் வேலை செஞ்சா கொஞ்ச நேரம் உட்காருவோம்ல. ஒருத்தருக்கு போனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ சொல்லணும், நெஞ்சில் பயம் வச்சு வேலை செய்கிற மாதிரி இருக்குது. அதுக்குன்னு எந்த வேலை அப்பா சொன்னாலும் நான் செய்ய மாட்டேனே சொல்ல மாட்டேன். என்னைக்கு இருந்தாலும் சரி, இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் செஞ்சுக்கலான்னு சந்தோஷமா செய்வேம்மா. அதே எனக்கு பிடிக்கும். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறான்னு சாப்பிட்றத பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அவங்க வேலை செய்கிறத பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு நாள் என் மனசு ஒத்துக்காது. அந்த வேலையை நம்ம 2 நாள்னாலும் கூட நானாக செஞ்சாத்தே எனக்கு பிடிக்கும். நான் கடவுள்கிட்ட வேண்டுறதே அதே வேண்டுறேன். நம்ம யார் உழைப்பு அவங்க வாட்டில் நம்ம உக்காந்திங்கன்னு நான் என்னைக்கு நினச்சதே கிடையாது. எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் நான் கையை ஊண்டி கரணம் பயந்தேன். நான் கடவுள்கிட்ட வேண்டேன். எனக்கு நல்ல ரத்தம், எனக்கு பாடு வலியும் தண்டி எனக்கு மேலே நல்லபடியாக கால் கைக்கு எந்த நோய் நொடி இல்லாமல் என்னை கடவுள் வச்சுருக்கணும். அதைத்தான் நான் வேண்டுறேன்.